This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ் அசசரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தனு என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த பொங்கல் லீவில் வேளாங்கண்ணி போகலான்னு பிளான் பண்ணோம். ஏர்லி மார்னிங் வெள்ளனே எந்திரிச்சு கிளம்பி மதுரையிலேருந்து திருச்சி நேராக போயிட்டோம். திருச்சிக்கு காலையில் 8:15 மணிக்கு எர்ணாகுளம் டு காரைக்கால் அந்த எக்ஸ்பிரஸ் போகுது. அதை கேட்ச் பண்ணலான்னு போயிட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு திருச்சியில் ரீச் ஆகிட்டு டிஃபன்லாம் வாங்கிக்கிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனில் போய் கரெக்டாக போய் நின்று ட்ரெயின் வந்துடுச்சு. தனுக்கு எந்த கோச்சுன்னு மட்டும் சொன்னோம். அந்த கோச்சில் அந்த சீட் நம்பரை கரெக்டாக கண்டுபிடிச்சி போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோடனே அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க வேளாங்கண்ணி போகிறோன்னு. சரின்னு தனுக்கு ஒரு மினி டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். தனு அதை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம வர்றப்பையும் ஈவினிங்கும் நம்ம ட்ரெயினில் தான் வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தாங்க. ரிட்டன் டிக்கெட் நம்ம புக் பண்ணாதனால யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் கிடைக்குமான்னு. நான் ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அந்த ட்ரெயின் ஆக்சுவலாக தஞ்சாவூர், திருவாரூர் அப்படியே போய் நாகப்பட்டினம் போகுது. நம்மளோட பிளான் நாகப்பட்டினத்தில் இறங்கி அப்புறம் வேளாங்கண்ணி மாறி போயிடலான்ற ஒரு பிளானிங்கில் இருந்தோம். அப்பா என்னை வெளியில் கூப்பிட்டு போய் அந்த வாசலில் கொஞ்சம் காமிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக சேஃப்டியில் தான் நான் பக்கத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அவங்க போய் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் 8:15 தாண்டியும் அன்றைக்கி இது இல்லை, வெயில் இல்லை. அதனால் ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. கரெக்டாக 10:30க்கு நாங்கள் நாகப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம். தனு வந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வேகமாக போய் உட்கார போனாங்க. அப்புறம் அவங்க விசாரித்ததில் அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது அப்படின்னாங்க. அது 11:10க்கு இருக்குது அப்படின்னாங்க. அந்த ட்ரெயினும் உடனே வந்துடுச்சு. நாங்கள் போய் டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். அது வந்தோடனே தனு அந்த ட்ரெயினை பார்த்துட்டு என்னப்பா இது எக்ஸ்பிரஸ் மாதிரி இல்லை என்னன்னு. இது ஆக்சுவலாக அங்கே வர லோக்கல் ட்ரெயின். அங்கேருந்து வெறும் 10 ருபீஸ் தான் சார்ஜ். ஆக்சுவலாக 11:15க்கு எடுத்து 11:30க்கு போயிடுது. 20 மினிட்ஸ் ட்ராவல். ஒரு வழியாக ஏறி அதில் உட்காந்துன்னு ட்ரெயின் கிளம்புனோடனே தனு அந்த வாட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆக்சுவலாக அந்த தண்ணி வர பாதை அங்கேருந்து முகத்வாரம் அந்த வழியாக வருது. அது ஆக்சுவலாக அங்கே இருக்க அந்த வெதர் சூப்பராக இருந்துச்சு. அந்த சரௌண்டிங் வந்தோடனே வேளாங்கண்ணி ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். எங்கடா இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? கடலை பார்த்தோன்னே தனுவை பிடிக்கவே முடியலங்க. கூப்பிட வேகமாக நிற்க கூட இல்லை, வேகமாக கிளம்பி ஓடிச்சு கடலை பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக கடலுக்கு போயாச்சு. போய் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே மாஸ்க் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்ததுனால நேராக போயிட்டோம். தனு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரையும் கடலில் குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சொன்னதை கேட்கவே இல்லைங்க. ஒரு 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டோம் வாமா போகலான்னு. கடைசி வரையும் கேட்கவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு 40 ருபீஸ் சொன்னாங்க. சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. தனு ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணாங்க. அங்கே பாருங்களேன், பேப்ஸை இது பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க வான்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.